நபிகள் சல்லாஹனுடைய பணியாளர்கள் தௌபாவலி ஒருவர் 13-16 வயசு இளைஞர் நபிகள் சல்லாஹ் அவர்களுக்கு பணி செய்வார். பணி செய்வார் பணியாளர். ஒரு முறை ரொம்ப கவலையிலேருந்து முகத்தோடு உட்கார்ந்துருக்காரு. எப்படிங்க கவலையிலேருந்து முகத்தோடு உட்கார்ந்துருக்காரு. கேட்டாங்க, நபி ஏன் இவ்வளவு கவலைசிறந்த முகத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யாரும் சொல்லலாம், நான் இப்போது உங்களை பார்க்கிறேன், எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா என் பக்கத்துல ரசூலா இருக்காங்க, நான் ரசூலா பக்கத்துல வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட போறேன், உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன், அதே வேலையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்க யாரும் வச்சுக்க எல்லாத்தையும் போட்டு உங்களை பார்ப்பேன், எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். யாரும் சொல்லலாம், இங்க உலகத்துல வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் நான் ஓடி விட்டு உங்களை பார்த்து விடுகிறேன். ஆனா நானும் நீங்கள் மௌத்தாவோம், உள்ள மசூல்லா என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆத்மா மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அப்படின்னாலும் நீங்கள் மௌத்தாயிட்டா நீங்க உயர்ந்த அந்தஸ்துல நபிமார்கள் கூட இருப்பீங்க. நான் வேற இடத்துல கிடப்ப யாரு சொல்லா, நான் உங்களை பார்க்கணுமே, நான் என்ன செய்ய அந்த கவலை இவங்களுக்காக இருக்க. அந்த கவலை 16 வயசுல இந்த கவலையை பாருங்க. நமக்குள்ள 16 வயசு நமக்கே இந்த அறிவார, நம்ம உள்ள 16 வயசு வயதுக்கு இருக்கா. அவன் நெற்றில நோண்டிக்கிட்டு இருக்கான். அவன் தேடுறது வேற, அவர் தேடுறது வேற. சௌபாங்களை தேடுவது யாரு? ரசூலுல்லாஹ். என்ன தேடுறாரு? நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருப்பதற்கு என்ன வழி? நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள், நபிமார்களோடு இருப்பீர்கள். நான் இங்க இருப்ப சாதாரண உங்க பக்கத்துல வர முடியுமா? அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறார். அல்லாஹ் திருமலையில ஒரு சூழவும் யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு வெளிப்படுகிறார்களோ من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. الله أكبر. எப்படி வருகிறா? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடவும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுறது என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. எப்படி சொன்னது செய்த அங்கீகாரம்?